வருக வருக. அமுத கலசம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம். வணக்கம். நாடி புடிச்சு பாக்குறதுன்னா சும்மா நம்ம ஹார்ட் பீட்டை செக் பண்றது தான் நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த சில நிமிஷத்துல உங்க எண்ணம் மாற போகுது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாடி பரிசோதனைங்கிறது நம்ம உடம்போட ரகசிய மொழிய புரிஞ்சுக்கிற ஒரு ஆழமான அறிவு கலை. வாங்க அதோட நுணுக்கண்டலை இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம இந்த ஆய்வுக்கே தொடக்க புள்ளி இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரிதாங்க. இது வெறும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. இது ஒரு கலை, ஒரு ஞானம். உடம்பு நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நுட்பமான வழி. இந்த நாடி பரிசோதனையில பலவிதமான முறைகள் இருக்கு. அதை நம்ம ஒரு பூவோட இதழ்கள் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். எப்படி ஒரு பூவுக்கு நிறைய இதழ்கள் இருந்தாலும் எல்லாமே அதோட மையத்தை நோக்கி போகுதோ அதே மாதிரிதான் இந்த முறைகள் பல இருந்தாலும் எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான், நோயை சரியா கண்டுபிடிக்கிறது. சரி, இந்த பகுப்பாய்வுல நாம இந்த 6 முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல நாடியோட பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அதை எப்படியெல்லாம் பகுப்பாய்வு பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சித்தர்கள் எவ்வளவு அழகா ஊமைகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னோ சில ஸ்பெஷல் டெஸ்ட்டுகளையும் பார்த்துட்டு கடைசியா அறிவும் அனுபவமும் எப்படி இதுல ஒண்ணு சேருதுன்னு முடிக்கலாம். வாங்க நம்ம பயணத்தை இதோட அஸ்திவாரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதுதான் முக்குற்ற நாடி. மத்த எல்லா விதமான நாடி பரிசோதனைக்கும் இதுதான் பேஸு. முக்குற்ற நாடி, அதாவது வாதம், பித்தம், கபம், இந்த மூணும் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யற 3 முக்கியமான உயிர் சக்திகள். ஒரு மருத்துவர் உங்க மணிக்கட்டுல 3 விரலை வச்சு பார்க்கும்போது இந்த 3 சக்திகளோட ஏற்ற இறக்கத்தை தான் உணர்றாங்க. எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு பாக்குறாங்க. இதுதான் நாடி பரிசோதனையோட ஆணிவேர். இப்போ இந்த 3 அடிப்படை நாடிகளை வச்சு எப்படி இன்னும் ஆழமா டீட்டெயிலா அனலைஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இது 10 வகை பகுப்பு முறை. இதுல என்ன விஷயம்னா வாதம் மட்டும் தனியா அதிகமா இருக்கா இல்ல வாதமும் பித்தமும் சேர்ந்து அதிகமா இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனையும் வச்சு நோயோட தன்மையை கண்டுபிடிப்பாங்க. வாத பித்தம் அதிகமா இருந்தா ஒரு நோய், பித்த கபம் அதிகமா இருந்தா அது வேற ஒரு நோய். சோ இது ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் அனாலிசிஸ் மாதிரி. அடுத்த லெவல் 12 வகை பகுப்பு முறை. இது இன்னும் ஒரு படி மேல போகுதுங்க. வாதம், பித்தம், கபம் முன்னோக்கி போகுதா, பின்னோக்கி வருதா, இல்ல வலது பக்கம் இடது பக்கம் திரும்புதான்னு அதோட டைரக்ஷனை வச்சு நோயோட தீவிரத்தை கணிக்கிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், நாடி துடிப்போட திசையை கூட அவங்க நோட் பண்றாங்கன்னா எவ்வளோ நுணுக்கமா இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது தான் இதுலயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கவித்துவமான பகுதி, உவமை முறை. இதுல நாடி துடிப்ப அப்படியே விலங்குகள், பறவைகளோட நடையோட ஒப்பிட்டு புரிஞ்சிக்க முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி ஊமைகளை பயன்படுத்துறது ஒன்றும் புதுசு இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காலன்னு ஒரு கிரீக்க மருத்துவர் நாடி துடிப்பானது எலி மாதிரி, எறும்பு ஊறுற மாதிரி, இல்லனா ஒரு ஆடு துள்ளுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த உணர்வை வார்த்தையில சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு நாடி துடிப்பு அன்னத்தோட நடை மாதிரி இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கிரேக்கர்கள் சொன்ன அந்த சிம்பிளான ஓமைகளை தாண்டி நம்ம சித்தர்களோட ஓமை உலகம் எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ விரிவானது. சித்தர்கள் பயன்படுத்தின உமையவங்கள் எல்லாம் வேற லெவல். அன்ன நடை, பாம்பு நடை, தவளை நடை, ஏன் வெட்டுன அரணை வாள் துடிக்கிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, இதையெல்லாம் விரல்ல உணர்றதுக்கு எவ்வளவு கூர்மையான கவனமும் பல வருஷ அனுபவம் தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. இதுலதான் அறிவியலும் கவிதையும் ஒன்னு சேருது. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஸ்பெஷலைஸ்டு பரிசோதனை முறைகளை பார்க்கலாம். இது சித்த மருத்துவத்தோட அறிவு எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு காட்டும். இதுல 3 முக்கியமான முறைகள் இருக்கு. ஒன்னு ஆறாதார நாடி. இது நம்ம உடம்புல அறுசுவைகளோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, உடற்கட்டுகள்ல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கும். 2வது 9 வகை பிரிவு. இது வாதத்துக்குள்ளேயே வாதம் எப்படி இருக்கு, வாதத்துக்குள்ள பித்தம் எப்படி இருக்குன்னு இன்னும் டீப்பா போகும். 3வது வர்ம நாடி. இது வர்மக்கலையில அடிபட்டவங்களுக்கும் யோகா பண்றவங்களுக்கும் பிராணசக்தியில ஏதாவது தடை இருக்கான்னு பார்க்க உதவும். சித்த மருத்துவத்துல ஒரு பெரிய மேதையான தீவை சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் சித்த நூல்கள்ல இருக்கிற நாடி விளக்கங்களை ஒரு 16 வகையா தொகுத்திருக்காரு. அதுல பாருங்க, சுழன்று காணல், புழு போல ஊர்தல்னு எவ்வளோ துல்லியமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. நாடியோட ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையும் கண்டுபிடிக்க கர்ப்ப நாடினோ, ஒருத்தரோட ஆயுள் காலத்தையே கணிக்கிற மரண நாடினோ அதிசிறப்பு வாய்ந்த பரிசோதனைகளும் இருந்திருக்கு. இந்த அறிவோட ஆழத்தினை வச்சு பார்த்தா உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு முறைகளை பார்த்துட்டோம். இப்போ நாம அந்த பூவோட மையத்துக்கு வரோம். இத்தனை புத்தகங்கள், இத்தனை வகைப்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான திறமை எங்கிருந்து வருது? அதுதாங்க அனுபவம்.
எல்லா புத்தகங்களையும் படிச்சு முடிச்சாலும் சில விஷயங்களை குரு மூலமா நேரடியா கத்துக்கிட்டா மட்டும்தான் வரும். அதுதான் அனுபவ ஞானம். அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம இந்த அறிவுக்கலையில ஒருத்தர் மாஸ்டர் ஆகவே முடியாது. ஆக இனிமேல் யாராவது நாடி பிடிச்சு பார்க்கும்போது அது சும்மா ஒரு மெடிக்கல் செக்கப்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நம்ம உடம்ப சொல்ற கதையை தேக்கிற ஒரு ஆழமான கலை. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு துடிப்புக்குள்ள இத்தனை ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க.